ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி க்ரீன் சிக்கன். அதுக்கு தேவையான பொருள் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6-7 முந்திரி பருப்பு அதை சேர்த்துக்கணும். அடுத்து ஒரு கை கொத்தமல்லி தழை, அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கணும். அதோட ஒரு கை புதினா தழை, அதையும் கழுவிட்டு சேர்த்துக்கணும். ஒரு 3 பச்சை மிளகா, அதையும் அதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் பால் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தால் கூட நீங்கள் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நைஸாக அரைச்சிடணும் இதை. இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கிறேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதோட அரைச்ச பேஸ்ட்டை பாதி அளவு சேர்த்துட்டு அதோட உப்பு சேர்த்து நல்லா பெசரி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். இப்போ ஊற வச்சாச்சு 20 மினிட்ஸு. இப்போ ஒரு பேனை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து அந்த பெரட்டி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சிடணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மீதி மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல அதோட தண்ணியும் கழுவி ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது வேகிற அளவுக்கு போட்டுடணும். ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அதையும் அதோட சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுடுறோம். கிளறி விட்டு மூடி போட்டு கூட வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வரணும். அது நல்லா அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் போட்டிருக்கிறதுனால இல்லைனா அந்த ஸ்மெல்லு ரொம்ப அடிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா அப்படி கிளறி விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போது லைட்டாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதையும் அதோட சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அதையும் அதோட சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கிளறி விடணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடணும். இப்போ திறந்து பார்த்தா இந்த அளவுக்கு வந்துடும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பரான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Okay friends, thanks for watching.